ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இங்கே ஒரு பர்டிகுலர் செக்டரு, அந்த செக்டருக்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸான நியூஸ் வந்து மாட்டியிருக்கு. அப்படி மாட்டினா என்ன அர்த்தம்னா, நம்மள மாதிரி ட்ரேடர்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் எஃப்என்டோ ட்ரேடிங்லேயும் வந்து அப்படி சூப்பராக காசு பார்த்தாலும் அதுக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் வந்திருக்கு. அது என்ன செக்டர், என்ன ஏன் இப்படி ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தாலும், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, இந்த 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை. இதை வச்சுட்டு இதை துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டே பெருசாக பண்ணிட முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துட்டு இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினா அந்த 3 ஹைலைட் சொல்லிட்டு இருப்பேன். உங்களுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. அஸ் ஐ செட் 10K 10,000 போதும், அதுக்கு மேலே ஒரு பைசா இங்கே தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமான லட்சங்களே இங்கே தேவையில்லை. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அதை டைம்லி ட்ரேடிங்காகவும் பண்ணும்போது, இதில் அது பிடிஎஸ் இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே இருக்கலாம். இன்ட்ராடேல 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ஒவ்வொரு மாதமே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதலே இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி சூப்பர், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம், எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய முறை தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ரொம்ப பணத்தை விட என்ன தேவைன்னா பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். இது வந்து ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே ஓடி போய் ஆர்டர் போட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அடிக்ஷன் அர்ஜ் இல்லாமல் நிதானமாக ரசித்து சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடிய பிளானாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கிய ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் இல்லை ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதியல் மாதிரி, ஜாக்பாட் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் செக்டருக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல். அந்த செக்டரில் அருமையான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, ஸ்விங் பண்ணுறதுக்கு, ஷார்ட் செல் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான். ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் மலமலை என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரொம்ப சீப்பாக கிடைக்கிது இந்த சீனாவில் இந்த ஸ்டீல்ஸை வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணி அதை டம்ப் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுது, சின்ன ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்மால் மிட் கேப் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் அடிபடுறாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் அடியாகுது அவங்க இங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுனால. அப்போ அவங்களுக்கு வந்து லே ஆஃப் வருது, அங்கே வேறு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜாபே பறி போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதுங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு, ஸோ நம்ம நாட்டோட இந்த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் அண்ட் ரெமெடிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் ஸ்டீல் வந்து வெளியேருந்து இம்போர்ட் பண்ணி இறக்குமதி பண்ணி டம்ப் பண்ணாங்கன்னா அது கிட்ட வந்து ஒரு
25% வந்து அடிஷ்னல் டேக்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இம்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது சீப்பாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அடிஷ்னல் டேக்ஸ் இம்போஸ் ஆகும் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரைஸ் நார்மலைஸ் ஆகி லோக்கலில் உள்ள ப்ரைஸ் இந்த ப்ரைஸும் ஓவராலஸ் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஆகும். எதுக்கடா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு அவங்க இம்போர்ட் பண்ணுறதை குறைப்பாங்க. அதுதான் இங்கே உள்ளக்கூடிய சூட்சமம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகும்னா இதை நியூஸ் பேஸ்டாக பார்க்கும்போது இந்த நியூஸ்க்கு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி ரியாக்ட் ஆகி ஸ்டீல் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் மலமலன்னு கீழே போக ஆரம்பிக்கும். பர்டிகுலர்லி பெரிய ஸ்டீல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கீழே போக ஆரம்பிக்கும். அப்படி கீழே போகும்போது அந்த ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே ஷார்ட் செல் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் ஃபியூச்சரில் ஷார்ட் அடித்து விடுறதுக்கும் ஆப்ஷனில் அது சரியான ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதில் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் வந்திருக்கு. இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினல். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த அடிஷ்னல் டேக்ஸ் வருது அப்படிங்கிறனால வந்து இந்த இம்போர்ட் வந்து மெல்ல குறையும். சீனாவோட இம்போர்ட் இறக்குமதி ரொம்ப குறையும். அப்படி குறையும் போது இது நார்மலைஸ் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டெபிலைஸ் ஆகும்போது அங்கே உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சைட்வேஸில் போக ஆரம்பிக்கும். சைட்வேஸில் போயிட்டு என்னாகும், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை தனித்தனியாக நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரேஞ்ச் பவுண்டாக போகும். எப்போவுமே வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டே இருந்தால் மேலே நல்லது, கீழே போயிட்டே இருந்தால் நல்லது. ரேஞ்ச் பவுண்டில் போக ஆரம்பிச்சது அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் அடித்து கீழே தள்ளும்போது அது மேலே பக்கம் போகும். அட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்ரேஷன் ஹெல்டு பை தி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஒன்று ஷார்ட் செல் பண்ணுறது, ரெண்டாவது ஆப்ஷன் கிடைச்சா புட் ஆப்ஷன் இருக்குது, மூணாவது ஸ்டாக் ஃபியூச்சரில் கிடைச்சா ஷார்ட் அடித்து வருது, நாலாவது ரேஞ்ச் மோடில் போகும்போது மைனர் லெவல் ட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகி மேலே போகும்போது லாங் போகிறது. இந்த மாதிரியான 3 வகையான ட்ரேடிங் வாய்ப்பு இந்த ஸ்டீல் செக்டாரில் கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுக்க போகுது. சின்ன ஸ்டாக்ஸ்லேருந்து பெரிய ஸ்டாக்ஸ் வரைக்கும் கொடுக்க போகுது. அப்போ இந்த செக்டாரில் கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அந்த லிஸ்ட்டில் வந்து எது ஆக்டிவ் ஸ்டாக்கு எது பேசிவ் ஸ்டாக்ஸை பிரித்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய 4, 4ல் 2, 2ல் 1 அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டாக்கோடைய பயணம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் பேஸ்டாக வச்சுக்கிட்டு இந்த நியூஸை வந்து மியூட் பண்ணி கொண்டு போவாங்க, அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதை வச்சுக்கிட்டு நம்ம இதில் அருமையாக காசை சத்தம் போடாமல் சம்பாதிச்சிட்டுக்கலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம நிஃப்டியை பார்க்குறோமா, நிஃப்டி தேவையில்லை, பேங்க் நிஃப்டியை பார்க்குறோமா, பேங்க் நிஃப்டி தேவையில்லை, மார்க்கெட் வந்து அப்சவுண்ட் இருக்கா, கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறோமா, டவ் ஜோன்ஸ் பார்க்குறோமா, எதையுமே பார்க்க தேவையில்லை. இந்த பர்டிகுலர் செக்டார் மட்டும் பார்த்துட்டு இதிலேருந்தே நம்ம பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ அதை கவனித்து செஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். கவனித்து பாருங்கள். இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, புது பார்வையாளர் இருக்கிறீங்க அப்படி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட சினாரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். தென் இந்த சேனலில் வர வீடியோஸை பார்க்குற நீங்கள் எல்லாருமே யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் திடீர்னு சில ஷார்ட்ஸ் போடுவேன், அது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம வந்து பணத்தை வந்து ஈஸியாக தட்ட முடியும். அதாவது லோ ப்ரைஸில் ஆப்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை லோ பெனி ஸ்டாக்ஸ் இருக்கிறதுக்கோ சரியான மொபைல் ஆப் வேணும். அதை பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.